ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வழங்க இருக்கிற கல்வி உதவித்தொகை. இந்த கல்வியாண்டு 2023-24 தமிழ்நாடு அரசு வழங்க இருக்கிற அந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தமிழ்நாடு அரசு இப்போ வழங்கியிருக்கு. அதாவது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்விகளில் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபின மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை வழங்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் முதுகலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற பிற படிப்புகளுக்கும் இந்த கல்வி தொகையை நாம் விண்ணப்பித்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கான ஆண்டு வருமானம் 2,50,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2,50,000 லட்சத்துக்குள்ளே தான் ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடப்பு கல்வி ஆண்டில் 2023-24 படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதற்காக விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தனி வெப்சைட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ssp.tn.government.in என்ற வெப்சைட் தான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் லாகின்க்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து KYC வெரிஃபிகேஷன் முதல்ல செஞ்சுக்கணும். இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு கால அளவு அரசு அறிவிச்சிருக்கு. அதாவது இந்த மாதம் பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 29க்குள்ளே இந்த கல்வி உதவித்தொகை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இது இப்போ விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன தேவை அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை நம்ம இதிலே கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா, வருமான சான்றிதழ் தேவை, அதே போல் வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதற்கான சான்றிதழை எடுத்து வச்சுக்கணும், அது தேவை, ஆதார் கார்டு தேவை, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அதில், அதேமாதிரி பேங்க் புக்கு கண்டிப்பாக தேவை. பேங்க் புக்கில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும், லிங்க் பண்ணலன்னா பேங்க்கில் போய் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காலேஜில் EMIS நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நம்பர் கண்டிப்பாக தேவை. இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. இது போன்ற நிறைய தகவலை நம்ம வரக்கூடிய காலங்களில் தர இருக்கிறோம். நன்றி.